வணக்க மக்களே, நம்ம இன்னைக்கு எங்கே வந்திருக்கோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சூளேரி காடு அப்படின்ற ஒரு மீனவ கிராமத்துக்கு தாங்க வந்திருக்கோம் ஈசிஆரில். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, நெமிலியை தாண்டின உடனே பார்த்தீங்கன்னா இந்த சூளேரி காடுன்ற கிராமம் இருக்குது. இங்கே வந்து ஒரு நாளைக்கு 20லேருந்து 25 போட்டு போகுமா. நார்மல் நாள்லாம் பார்த்தீங்கன்னா வந்து 50 போட்டுக்கிட்ட இங்கே இருக்கு. ஆனால் இன்றைக்கி போனது வந்து 25 போட்டு தான். எல்லாருமே வந்து எறாக்கு தான் போயிருக்காங்க. இப்போ அங்கே ஒரு போட்டு வந்திருக்கு பாருங்கள். அந்த போட்டில் வந்து ஃபுல்லாக எறா தான், பெரிய பெரிய எறா இருக்குது. கிலோ வந்து 600 அப்படின்னு சொன்னாங்க. நம்ம அவங்கக்கிட்ட போய் கேட்போம், எறா சைஸ் எப்படி இருக்குன்னு உங்களுக்கு காட்டுறோம் பாருங்கள். உங்களுக்கு எறா தேவைப்பட்டதுன்னா நாங்கள் வந்து அவர்கிட்ட நம்பர் வாங்கியிருக்கேன். அந்த நம்பரை போடுற ஸ்க்ரீனில் நீங்கள் காண்டாக்ட் பண்ணி அவர்கிட்ட நீங்கள் எறா வாங்கிக்கலாம். எல்லாம் பெருசு பெருசாக இருக்குது, லைவாகவே இருக்குது, காட்டுறோம் பாருங்கள் உங்களுக்கு. அதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுங்க. இப்போ வாங்க நம்ம வீடியோக்குள்ளே போகலாம். ஐயா, இந்த ஊர் பேர் என்ன ஐயா? இது சூளேரி காட்டுக்குப்பம். சூளேரி காட்டுக்குப்பம். இங்கே மொத்தம் எத்தனை போட்டுங்க ஐயா போகுது? 50 போட்டு போகுது. 50 போட்டு 50 போட்டு போகுதுங்களா? இன்னைக்கு எத்தனை போட்டு ஐயா போயிருக்க? இன்னைக்கு எல்லாம் வந்து ஒரு 25 போட்டு போயிருக்கு. 25 போட்டு போயிருக்கு. எல்லாமே மீனுக்கு தான் போயிருக்கா? எறாக்கு போயிருக்கு. இன்னைக்கு எவ்வளோ ஐயா போகுது ரேட்டு எறா? 600 போகுது. 600 ரூபாவா? இந்த சைஸ் வரும். ஆமாம். ஒரு கிலோக்கு எத்தனை பீஸ் ஐயா நிற்கும் இது? 25 பீஸ் இருக்கும். 25 பீஸ் நிற்கும். ஒரு கிலோ வந்து 600 ரூபா. வேறு எதாவது வந்துருங்க? மீன் ஏதாவது வந்துருங்களா போட்டில்? மீன்லாம் வரல. மீன் இல்லை. உங்கள் பேருங்க ஐயா? ரவி. ரவியா? உங்களுக்கு யாருன்னா ஃபோன் பண்ணி கேட்டாங்கன்னா எடுத்து வைப்பீங்களா யாரா மீன் அந்த மாதிரி? உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 97 90 70 70 36 77. சரிங்க ஐயா. இந்த வலையில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக எறா தான். எல்லாமே அப்படியே லைவாகவே இருக்குது, உயிரோடையே இருக்குது பாருங்கள். மொத்தம் 20 போட்டு போயிருக்கான். 20 போட்டும் வந்து எறாக்கு தான் போயிருக்காங்க. உங்களுக்கே பார்த்தாலே தெரியும். பாருங்கள், எல்லாமே வந்து உயிரோட தான் இருக்குது எறா. ப்ரைஸ் பாருங்கள், ஒரு கிலோக்கு வந்து 25 பீஸ் நிற்குமா. 1-2 எக்ஸ்ட்ரா கூட போடுவோம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. உங்களுக்கு இந்த மாதிரி எறா தேவைப்பட்டதுன்னா இவரை காண்டாக்ட் பண்ணுங்கள். இவரை காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு வந்து எறாலாம் எடுத்து வச்சுருவார். இவங்க எல்லாருமே பார்த்தீங்கன்னா எறாவை தான் எடுத்துகிட்டு இருக்காங்க. இந்த வலை ஃபுல்லாகவே எறா தான். மக்களை, நான் வந்து காலையில் பார்த்தீங்கன்னா சீக்கிரமாக போனதுனால போட்டு வந்து அந்த அளவுக்கு வரலங்க. 1-2 போட்டு தான் வந்துருந்தது. ஃபஸ்ட்டு போட்டில் பார்த்தீங்கன்னா அந்த எறா அதெல்லாம் வச்சுருந்தாங்க. இது வந்து சின்ன ஒரு கட்டுமரம் தான். அந்த கட்டுமரத்துலேயே பார்த்தீங்கன்னா சரியான மீனுங்க, சூப்பரான மீன்லாம் இருந்தது. எறா இருந்தது, ப்ளூ நண்டு இருந்தது, அதுக்கப்புறம் பொட்டு நண்டு இருந்தது. பொட்டு நண்டுலாம் அதிகமாகவே இருந்தது. ப்ளூ நண்டுலாம் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு கூர் கட்டி வச்சுருந்தாங்க. அதை நம்ம கேட்டோம். அதை கேட்டதுக்கு வந்து அவங்க வந்து 500 ரூபா அப்படின்னு சொல்லியிருந்தாங்க. ப்ளூ நண்டு வந்து கிலோவே வந்து நம்ம 500 ரூபா அப்படி தான் வாங்குகிறோம் இப்போது. இது வந்து ரொம்ப ஃப்ரெஷ்ஷாகவே இருந்தது. கூட்டம்னு பார்த்தீங்கன்னா அந்த அளவுக்கு கூட்டமே இல்லைங்க, சுத்தமாக கூட்டமே இல்லை. நிறைய பேருக்கு வந்து இந்த இடம் இன்னும் தெரியாமையே இருக்குது. உங்களுக்கு லைவாக மீன் வாங்கணும்னு நினச்சிங்கன்னா நீங்கள் ஒரு வாட்டி வந்து இங்கே ட்ரை பண்ணி பாருங்கள். இன்றைக்கி பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து எல்லா போட்டுமே எறாக்கு தாங்க போயிருக்கு. எல்லாமே ப்ளூ நண்டு. 500 ரூபா. பாருங்க, ஃபுல்லாக தெருக்க மீன் தான். அது முதல்ல பார்த்தீங்களா ப்ளூ நண்டு, அது மொத்தம் 500 ரூபான்னு சொன்னார். 1 கிலோக்கு மேலே தான் இருக்கும். சின்ன கட்டுமரம். இந்த கட்டுமரத்தில் தான் ஃபுல்லாகவே எடுத்துக்கிறாங்க பாருங்கள். நண்டு கிண்டு எல்லாமே இருக்குது. இந்த சூளேரி காட்டுக்குப்பம் கிராமத்தில் பார்த்தீங்கன்னா மீன் வந்து எல்லா நாளும் கடலுக்கு போவாங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இங்கே வந்து வியாபாரிங்க தாங்க அதிகமாக வராங்க. மக்கள் நடமாட்டம் வந்து ரொம்ப கம்மியாக தான் இருக்குது. ஒரு 4-5 பேர் தான் இருந்தாங்க. மொத்தமாக மக்களே இல்லை, வியாபாரிகள் தான் அதிகமாக இருந்தாங்க. நம்மளுக்கு மீன் வேணுனாலும் நம்ம மீன் இங்கே வாங்கிக்கலாம், தராங்க. உங்களுக்கு என்ன மீன் வேணுமோ அந்த மீன் கேட்டிங்கன்னா பொறி கொடுத்துட்றாங்க. மோஸ்ட்லி வந்து பார்த்திங்கன்னா இங்கே வந்து ஏலம் தான் வந்து விடுவாங்க. நம்மளுக்கு ஏலம் வேணுனாலும் நம்ம எடுத்துக்கலாம், நம்மளுக்கு தனியாக மாதிரி வேணாலும் எடுத்துக்கலாம். நம்ம வந்து அந்த சங்கரா மீன் கேட்டிருந்தோம், கூறு எவ்வளோன்னு கேட்டிருந்தோம். அந்த கூறு வந்து சங்கரா மீன் வந்து 500 ரூபான்னு சொன்னாங்க. நீங்கள் ஏலம் எடுக்கிற மாதிரி பார்த்தீங்கன்னா நீங்கள் ஏலமும் எடுத்துக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா எறாலாம் பார்த்தீங்கன்னா ரொம்ப ஃப்ரெஷ்ஷாக இருந்தது. நான் வந்து எறா வந்து 1 கிலோ வாங்கினேன். இது என்ன மீன் அது? சங்கரா. அது எவ்வளோ? அது 500 ரூபாவா? நான் வாங்கினேன்னு சொன்னேன் பார்த்தீங்களா, இந்த எறா தான் வாங்கினேன். அப்படியே லைவாக வாங்கினேன். அப்படியே உயிரோடையே இருந்தது. நம்மளை சுற்றி யாருமே இல்லை, நான் மட்டும்தான் இருந்தேன். அழகாக பிரித்து எனக்கு அழகாக கொடுத்தாங்க. 30 கவுண்ட்டு கொடுத்தாங்க. கடைசியில் வந்து 2 வந்து எக்ஸ்ட்ராவும் போட்டு கொடுத்தாங்க. நான் 32 எறா வாங்கிட்டு வந்தேன் 600 ரூபாய்க்கு. நல்ல பெரிய சைஸு. மக்களை, நான் வாங்கின எறா பாருங்கள். சைஸ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும். சைஸ் எறா சைஸு என்ன சைஸ் இருக்குதுன்னு பாருங்கள். இந்த சைஸ் தான் எவ்வளோ பெருசு இருக்குது பார்த்தீங்களா. இது வந்து கரெக்டாக வந்து 30 கவுண்ட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 600 ரூபா.
கண்டிப்பாக வந்து மார்க்கெட்டில் கூட நீங்கள் வந்து இந்த சைஸ் இறா வந்து வாங்கவே முடியாது. நம்ம வந்து இன்றைக்கி இந்த இறா வந்து வாங்கிடுவோம் 30 கவுண்ட்டு. எங்கன்னு பார்த்தீங்கன்னா சூளேரிக்குப்பத்தில் வந்து பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இறாக்கு போயிருந்தாங்க. அதனால வந்து எல்லாமே பார்த்தீங்கன்னா நல்ல பெரிய சைஸ் தாங்க இறா. இங்கே பாருங்கள் எல்லாமே பெரிய சைஸ் தான். அப்படியே உயிரோடையே இருந்து நான் வாங்கும்போது லைவு நான் வந்து அவங்க காண்டாக்ட் நம்பர் வந்து உங்களுக்கு தரேன். உங்களுக்கு தேவைப்படுதுன்னா நீங்கள் ஃபோன் பண்ணி கேளுங்க. ஃபோன் பண்ணி கேட்டிங்கன்னா அவங்களே சொல்லுவாங்க இறாக்கு போயிருக்கீங்களா இல்லைனா வந்து மீனுக்கு போயிடலான்னு சொல்லுவாங்க. இறாக்கு போயிருந்தாங்கன்னா நீங்கள் வந்து தாராளமாக போய் நீங்கள் இறா வாங்கிக்கலாம். இங்கே உங்களுக்கே பார்த்தீங்கனாலே தெரியும் இறா சைஸை நீங்களே பாருங்கள். இந்த இறா டேஸ்ட் வந்து வேறு லெவலில் இருக்குங்க. கடல் இறா இது. ஓகே, இன்றைக்கி வந்து எல்லா போட்டுமே வந்து இறாக்கு தான் போயிருக்காங்க அப்படின்னு சொன்னதுனால நான் இந்த இடத்தோட வீடியோவை நான் முடிச்சுக்கிட்டு இப்போ நேராக செம்மஞ்சேரி தான் போக போகிறேன். செம்மஞ்சேரி போயிட்டு அங்கே என்னென்ன மீன்லாம் வருது, மீனோட ரேட்லாம் என்னன்றதை பார்க்க போகிறோம். நம்ம வந்து உங்களுக்கு இறா தேவைப்பட்டதுன்னா நான் காண்டாக்ட் நம்பர் சொல்லியிருக்கேன். அவங்களுக்கு காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு இறா எடுத்து வச்சுருவாங்க. இறா மட்டும் இல்லை, மீன் எல்லாமே கிடைக்கும். இந்த குப்பத்துக்கு ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த குப்பம் சூப்பராக இருங்க. கூட்டமே இல்லை, ரஷ்ஷே இல்லை. மீன் வந்து நம்மளுக்கு வந்து பார்கின் பண்ணாலும் நம்மளுக்கு கம்மியாக போட்டு தராங்க. ஒரு வாட்டி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ நம்ம வந்திருக்கிற எங்கன்னு பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரி தாங்க. நான் சொல்லணுன்ட்டு அவசியமே இல்லை, உங்களுக்கு பார்த்த உடனே தெரிஞ்சிருவோம் கூட்டம் எந்த அளவுக்கு இருக்குன்னு பாருங்கள். இன்றைக்கி செம்மஞ்சேரியில் சரியான கூட்டம். கோவளத்தை விட பார்த்தீங்கன்னா செம்மஞ்சேரியில் கூட்டம் வந்து அள்ளுதுங்க. மீனோட ரேட்டும் பார்த்திங்கன்னா கொஞ்சம் கம்மியாகவே இருக்குது. நிறைய பேர் சொல்கிறாங்க செம்மஞ்சேரியில் ரேட் அதிகம்னு. ரேட்லாம் அதிகம் இல்லை. மார்க்கெட்டை கம்பேர் பண்ணும்போது செம்மஞ்சேரியில் ரேட்டு கம்மி தான். உங்களுக்கு ஃப்ரெஷ்ஷாக மீன் வேணும்னா நான் இந்த வீடியோலேயே சொல்லியிருக்கிறேன். மீனவர்களோட ஃபோன் நம்பரும் கொடுத்துருக்கேன். உங்களுக்கு மீன் தேவைப்பட்டதுன்னா அவங்கள காண்டாக்ட் பண்ணிங்கன்னா உங்களுக்கு மீனெல்லாம் எடுத்து வச்சுருவாங்க. உங்களுக்கு என்ன மீன் தேவையோ அந்த மீன் நீங்கள் சொல்லுங்கள். இல்லை 500 கொடுக்கணும். 500 அவங்களே கேட்குறாங்க. 600 கொடுங்க. 600 தாராளமாக வாங்கிக்கலாம். எப்பவுமே உங்கள்ட்ட தான் நம்ம கொடி மீன்லேருந்து எல்லாமே உங்கள்ட்ட தான் வாங்குறது நான். என்ன சொல்றீங்க? 1200 இல்லைங்க வராது. 1000 ரூபாய் மீன் இவ்வளோ மீன் எடுத்துச்சு. 7904 இது மட்டுமா 300 ரூபா கொடு. இன்னும் ஒரு ஆள் கூட ஒரு மீன் கூட வாங்கல. எல்லா ரேட்டு மட்டும் தான் கேட்டுட்டு இருக்கீங்க. 300 ரூபா கொடுங்க, எடுங்க. அதெல்லாம் 50 ரூபா கம்மி பண்றதே இல்லை. 300 ரூபா தான் அது. ஏது அது இல்லப்பா, அது 500 ரூபா கொடு. பாறைலாம் இல்லை இருக்கு. அது மீன் போட்டில் இருக்கு. அதுதான் பாறை. நான் தனியாக எடுத்து வைக்க போறது இல்லை. அதுதான் ஒருத்தர் கேட்டிருக்காரு. 500 ரூபா சொல்லியிருக்கேன். முள்ளுலாம் இருக்காது. கவர் போடுறேன் இருங்க. எவ்வளோ? 1000 ரூபாய் எப்படி வரும்? ஒரே மீன் 1200 சொன்னேன். அது 2 மீன் சேர்த்து மொத்தம் 1000 ரூபாய் கேட்குறீங்க. நான் எடுத்து சொன்னதுக்கு அப்புறம் இத்தனை மீன் எடுத்துக்கல தம்பி. அது அப்படியே 1000 ரூபாய் கொடுத்துரு. நான் வேற யாருன்னா ரேட்டுக்கு அதிகமா சொல்லிருக்கேன். எவ்வளோ போடுங்க. 6262. என்ன மீன் இது? இது மோவன் சொல்லுவோம். வெள்ளை வவால். ஆமாம். எவ்வளோண்ணா இது? இது கிலோ 1500 ரூபா போகுது. 1500 ரூபாவா? அது எத்தனை கிலோ இருக்கும்? இதுனா ஒரு 1.25 கிலோ கிட்ட வரும். 2 கிலோ கிட்ட வரும். 2 கிலோ கிட்ட வருமா? 2 கிலோ வரும். உயிரோட இருக்கும்? உயிரோட தான் இருக்கு. பாருங்க, உயிர் தெரியுதா? உங்கள் பேர் சொல்லுங்க. ராஜேஷா? உங்கள் மொபைல் நம்பரு? 8056 மொல்லமா 8056 15 6237. எப்போ வேணால் ஃபோன் பண்ணலாமா? எப்போ வேணாலும் பண்ணலாம். எல்லா நாளும் போவீங்களா கடலுக்கு? எல்லா நாளும் போவோம். அலை அதிகமாக இருந்தால் மட்டும் தான் போக மாட்டோம். ஆமாம். உங்களுக்கு மீன் வேணும்னா முதல்ல ஃபோன் பண்ணி சொல்லிட்டா போதும். ஆமாம், எனக்கு நாளைக்கு வேணும்னா இன்றைக்கே ஃபோன் பண்ணி சொல்லிடணும். சரி, ஓகே. இன்னும் ஈவினிங் ஃபோன் பண்ணிங்கன்னா நாளைக்கு வேணுன்றதை சொல்லிட்டீங்கன்னா மீன் வருதுன்னு சொல்லிடுவோம். பேமெண்ட் எப்படி முதல்ல போடுற மாதிரி இருக்குமா? இல்லை, மீன் வாங்கிட்டே போடலாம். நீங்கள் மீன் வாங்கிட்டே போடலாம். சரி, ரைட், ஓகே. ஓகே. இப்போ அங்கே ஒரு போட்டு வருது. அந்த போட்டுக்கு மீன் வாங்கிறதுக்கு மட்டும் எவ்வளோ கூட்டம் இருக்குன்னு பாருங்கள். செம்ம கூட்டம் இருக்குது. பாருங்க எப்படி போகிறாங்க பாருங்க. நம்மளும் போய் பார்ப்போம் அங்கே வந்து என்ன மீன் வருது அப்படின்ட்டு.
9,000 ஆனால் வேலை கம்மி அது வேலை கம்மி இருக்கு 1000 கொடுங்க. 1000 கம்மி தான் ரேட். ஜிபே நம்பர் கவர் இல்லையே ஜிபே நம்பர் சொல்லுங்க. என்ன மீன் நீங்கள் எடுக்கிறது? இதாண்ணா ஆ காசாம்பாறைன்னு சொல்லுவாங்கண்ணா. காசாம்பாறை, ஆசாம்பார் ஓட்டம்பாறை, காசாம்பாறை 2 பேர். சரி சரி. எப்படின்னா இருக்கு? நல்லா இருக்குமா டேஸ்ட்டு? மீன் நல்லா இருக்கும். ஆ சதை கொஞ்சம் கம்மியாக இருக்கும். மீன் நல்லா இருக்கும். நல்லா இருக்கும். ஆனால் கரோடில் இதான் நம்பர் 1. கருவாட்டில் தான் நம்பர் 1. கரோடில் இது அடிச்சது கரோடே கிடையாது. வஞ்சிர கரோடு கூட இதுகிட்ட வராது. அந்த மாதிரி டேஸ்ட்டாக இருக்கும். வாழை கரோடு, வஞ்சிர கரோடு அது கூட இது இந்த டேஸ்ட் வராது. நல்லா இருக்கும். அவ்வளோ நல்லா இது நல்லா இருக்கும். இதான் நம்பர் 1. ஆ ம். அண்ணா உங்கள் பேர் சொல்லுங்கண்ணா. என் பேர் ஞானசேகர். என்னண்ணா? ஞானசேகர். ஞானசேகர். உங்கள் ஃபோன் நம்பர் சொல்லுங்கள். 741 741 813 813 00 00 60. 60. உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொன்னால் மீன் எடுத்துப்பீங்களா? ஆ எடுத்து வைப்பேன். எடுத்து வைப்போம். முன்னாடி நாளே சொல்லிடணும். ஒரு நாள் முன்னே சொல்லிடுங்க. முன்னாடி நாளே சொல்லிட்டா எடுத்து வச்சிரும். என்ன மீன் வேணும்? இந்த மீன் வேணும், அந்த மீன் வேணும்னு சொல்லிட்டு சரி சரி. என்ன மீன் வேணும் கேட்டு சொல்லணும். கேட்டு சொல்லிடணும். பெரிய மீன் வேணும். அவரா? அவர் பேரு வெங்கட். வெங்கட்டா? சங்கரா. சங்கரா அவர். சங்கரா மீன் வேணும்னா இவரை காண்டாக்ட் பண்ணலாம். வெங்கட் கான்ட்ராக்ட் பண்ணலாம். அவர் நம்பர்னா? கவலை நெத்தில்னா நம்ம தான். கவலை நெத்திலாம் நீங்களா? நாங்க ஒரு சங்கரா மட்டும் அதிகமாக பிடிக்கும். சங்கரா மட்டும் அவரு. கவலை நெத்தில்னா நம்ம கிட்ட வரலாம். வரலாம். மற்ற வரல இருந்து வாங்கி கொடுப்போம். இப்போ அதிகமாக என்ன மீன் வருது? அதிகமா மத்தி வருது, மத்தி வருது, நவர வருது, காணாங்கழுத்து வருது. இன்னைக்கு எதுவும் வரல. பொதுவாகவே வரல. சண்டே டைம் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமா இருக்கும். சண்டே டைம் மட்டும் கொஞ்சம் ரேட் அதிகமாக இருக்கும். மீதி டைம்ல ரேட்டு கம்மியா இருக்கும். ரேட்டு கம்மியாக இருக்கும். பாருங்க, ஒரு கவர் நிறைய 100 ரூபாய் கொடுக்குறோம். ஒரு கவர் நிறைய 100 ரூபாய் தான். வச்சிருக்கீங்களா? இதெல்லாமே வந்து 100 ரூபாய். இது எல்லாமே 100 ரூபாய். ஒரு கிலோ இருக்கும்ல? நல்லா இருக்கும். அவங்க பேர் சொல்லுங்கண்ணா. வெங்கட்ராமன். வெங்கட்ராமனா? சரி ரைட்டு. உங்ககிட்ட வந்து சங்கரா மீன் வேணும்னா உங்களை காண்டாக்ட் பண்ணலாமா? இவர்கிட்ட எல்லா மீனுமே எல்லாம் இதுவும் கிடைக்கும். மாத்தி வாங்கி கொடுப்போம். சரி சரி. எல்லா மீனும் கிடைக்கும். சரி, உங்க ஃபோன் நம்பர் சொல்லுங்கண்ணா. 8610 8610 7949 7949 60 60. சரிங்கண்ணா, ஓகேண்ணா. நிறைய பேர் கேட்டிருந்தீங்க மீனவர்களோட ஃபோன் நம்பர் வேணும் அப்படின்னு சொல்லி. அதனாலே நான் வந்து எல்லாருக்கிட்டையும் வந்து ஃபோன் நம்பர் வாங்கி போட்டிருக்கேன். அதை நீங்கள் ஃபோன் பண்ணி உங்களுக்கு மீன் தேவைன்னா நீங்கள் வந்து அவங்களை காண்டாக்ட் பண்ணி வாங்கிக்கோங்க. உங்களுக்கு இந்த வீடியோ ரொம்ப யூஸ்ஃபுல்லாக வந்துன்னு நினைக்கிறேன். உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்தா நம்ம சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் ஃப்ரெண்ட்ஸுக்கெல்லாம் ஷேர் பண்ணுங்கள். மீண்டும் ஒரு அடுத்த வீடியோ சந்திக்கலாம் மக்களே. நன்றி.